லவ் யோர் செல்ஃப் ஃபார் திஸ் வேலண்டைன்ஸ் டே. காதல் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து படம் பார்த்து வளர்ந்துருப்போம், பாட்டு கேட்டிருப்போம், காதலிச்சு சில பேரை பார்த்துருப்போம், நம்ம காதலிச்சிருப்போம், காதலில் அடிபட்டிருப்போம், வலிகளை சுமந்திருப்போம், திருப்பி சரியாயிருக்கும், சேர்ந்திருப்போம், பிரிஞ்சிருப்போம், சந்தோஷமான தருணங்களை வாழ்ந்திருப்போம். ஆனால் எப்போவுமே ஒருத்தவங்க உங்கள் கூடயே இருந்து உங்களை அன்பு செஞ்சுட்டே இருக்காங்க. அண்ட் அதுதான் நீங்கள். தட் இஸ் யூ ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை அன்பு செய்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, எவ்வளோ துவண்டு போனாலும் என்னை விட்டு நீ போயிடு அப்படின்னு இன்னொரு பர்சனை நம்மளால் சொல்லிட முடியும். ஆனால் நம்மளே என்னை விட்டு நீ போயிடு, என்னால் உன் கூட இருக்க முடியல, உன் கூட இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு உன்னை பிடிக்கல, என்கிட்ட உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அண்ட் அதுதான் செல்ஃப் லவ்வோட பியூட்டியே. அண்ட் நான் செல்ஃப் லவ் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, பிறரை காதலிச்சு வர வலினால் ஏற்படும் வலிகளை நான் என்ன காதலிச்சு சரி பண்ணேன். அண்ட் அதனால் எண்ட் ஆஃப் தி டே எனக்கு என்னோட காதல், என் மேலே இருக்க காதல் ரொம்ப வளர்ந்துச்சு, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாகவும் பட்டுச்சு. நான் சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன், ரொம்ப ஃபனியாக சின்ன சின்ன விஷயங்கள் தான். அண்ட் அதெல்லாம் பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். செல்ஃப் லவ் அப்படிங்கிறது நான் தான் அப்படின்றது கிடையாது. செல்ஃப் லவ் இஸ் நாட் செல்ஃபிஷ். நான் என்னை காதலிக்கிறேன், நான் எனக்கு அன்பு செய்கிறேன், அதனால் நான் மற்றவங்களுக்கும் அன்பு கொடுக்க முடியும். இதுதான் செல்ஃப் லவ். அண்ட் நான் எப்படி செல்ஃப் லவ் காட்டிப்பேன் அப்படின்னா, நிறைய வழிகள் இருக்குது. நான் டெய்லி கண்ணாடி பார்த்து என்கிட்ட நானே பேசிப்பேன். அண்ட் ஏன் இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா நான் என்னை ரசிப்பேங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப ரசிப்பேன், என்னோடய அழகை ரசிப்பேன், என்னோடய பேச்சை ரசிப்பேன், என்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை ரசிப்பேன். அண்ட் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணுவேன். அண்ட் என்ன நானே ரொம்ப ஆழமாக புரிஞ்சு வச்சுக்க ட்ரை பண்ணுவேன் ஒரு வருஷமும். அண்ட் சின்ன வயசுலேருந்தே நான் எப்படின்னா, என்னை அதிகமாக விரும்புவேன், என்னை சுற்றி இருக்கவங்களையும் நான் விரும்புவேன். ஆனால் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டுமே கொடுத்துட்ருப்பேன். எனக்கு நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். அண்ட் சர்டைன் ஏஜ்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, உன்னையும் நீ பார்த்துக்கணும், உனக்கு நீ மட்டும்தான் இருக்க, மற்றவங்க இருந்தால் கூட உனக்கு நீ இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நான் என்னை நல்லா பார்த்துக்க ஆரம்பித்தேன், ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பித்தேன், எனக்குன்னு புதுசாக ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்க ஆரம்பித்தேன், நான் என்னை ரொம்ப அழகாக பார்த்துக்க ஆரம்பித்தேன், எனக்கு ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டேன், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வாங்கிக்கிட்டேன். என் நடுவில் எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தது, டிப்ரெஷன் ஈட்டிங் கூட இருந்தது. நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஃபுட்டு தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் போயிருக்கு. சாப்பிட்டுட்டே இருப்பேன், லைக் நாட் ஓவர் ஈட்டிங் பட் டிப்ரெஷன் ஈட்டிங் அந்த மாதிரி. பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நானே என்னை அதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு தெரியும், நான் எத்தனை தடவை விழுந்தாலும் திருப்பி எழுந்திருக்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்குது. அண்ட் அந்த வலிமையை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் நான் ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு ஆள் என்னை வேணான்னு சொல்கிறப்போ அந்த வலி ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அண்ட் அதை விட்டு எனக்கு வெளியில் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் நான் ரொம்ப அழகாக என்னை வெளியில் எடுத்துக்கோ, லைக் இட் வாஸ் அ மேஜிக் டு ஃபைண்ட் மீ அகெயின் வித் மை செல்ஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பர்பான இந்த ஜேர்னி ஆஃப் செல்ஃப் லவ்வை கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்காக இருந்தாலே போதும், நமக்கான விஷயங்கள் தானாக நம்மளை வந்து சேரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எதையுமே நம்ம தேடி போத்தேவே இல்லை. ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே நான் தேடிட்டே இருந்தேன், எனக்கு அன்பு கிடைக்குமா, எனக்கு யார்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கும், என்னோடவங்க யார், எனக்கு யார் வேணும், எனக்கு யார் தேவை, எனக்கு யார் தேவையில்லை, இதெல்லாம் தெரியாமலே வளர்ந்துருக்கேன்னு நினைக்கும் போது என்னை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமாக இருந்தது. ஐயோ குட்டி ஸ்ருதி ரொம்ப பாவம், அவளுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நினச்சேன். பட் என்னோட யங்கர் செல்ஃப் மாதிரி நான் இப்போ இல்லை. ஐம் ஸோ ஸ்ட்ராங். அண்ட் அதுக்கு காரணமே நான் பட்ட வலிகளும் வேதனைகளும் மட்டும்தான். அண்ட் திருப்பி என்ன நான் கொண்டு வரதுக்கு ரீசனாக இருந்தது இந்த செல்ஃப் லவ் தான். என்னோட செல்ஃப் லவோட பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த யூடியூப் சேனல். அண்ட் ஒரு பெரிய பிரேக் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் திருப்பி வந்ததுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் திஸ் யூடியூப் சேனல் அண்ட் இட்ஸ் கோயிங் கிரேட். எனக்கு ப்ரௌடாக இருக்கேன். ஐம் மேக்கிங் அப் அ பேபி. அந்த பேபி தான் என்னோட இந்த யூடியூப். ஸோ என்ன லவ் பண்ணதோட விளைவு இதுதான் இங்கே வந்து நிற்கிது. ஸோ நீங்களும் உங்களை லவ் பண்ணுங்க, நான் அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் திங் டு லவ் யுவர் செல்ஃப்ல. எத்தனை பேர் வந்து காதலிச்சுட்டு போனாலும், எத்தனை பேர் அன்பு கொடுத்தாலும், எத்தனை பேர் உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொன்னாலும், எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறது ரொம்ப அழகான விஷயம். அண்ட் அது
கர்வமும் கூட. அது அது தப்பே கிடையாது என்ன கேட்டால். செல்ஃப் லவ் இஸ் எவ்ரி திங் அண்ட் செல்ஃப் லவ் வில் டிஃபைன் லவ் இன் யோர் லைஃப். நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் யா, soon many series will be coming on YouTube. And I'm so happy for this Valentine's Day to talk about self-love. And people, as I always say, I love you so much. Thanks for all the love and support for YouTube. And இன்னும் நான் பெரிய ஆளாவேன், எனக்கு நம்பிக்கை. Happy Valentine's Day, YouTube fam. Bye-bye.